அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாட்டில் 3வது பெரிய எபிக் திரையரங்கம் தஞ்சாவூரில் திறக்க போகிறாங்கங்க. அதாவது கோயம்புத்தூர் மதுரைக்கு அப்புறம் தஞ்சாவூர் புது பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வெற்றி ஸ்கொயருங்கிற பேரில் எபிக் திரையரங்கம். எபிக் திரையரங்கம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, 70 அடி அகலம் 37 அடி நீளம் உள்ள ஸ்க்ரீன் உள்ளது தான் எபிக் திரையரங்கம். இந்த திரையரங்கம் திறக்கிறதுக்கு இப்போ எதிர்ப்பு தெரிவிச்சுருக்காங்க. அதான் என்னென்னு பார்ப்போம். இப்போ தஞ்சாவூரில் 2 திரையரங்கம் தான் இருக்குது. ஒன்று விஜயா, ஒன்று ராணி படைஸு. அதெல்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ உலக தரத்தில் 2 எபிக் ஸ்க்ரீன் ஒரே இடத்துல ப்ளஸ் இன்னொரு சின்ன ஸ்க்ரீனு, மொத்தம் 3 ஸ்க்ரீனோட ஒரு பிரம்மாண்டமான ஒரு திரையரங்கம் பொருட்செலவில் ஏற்படுத்தியிருக்காங்க. இது எங்கே வச்சுருக்காங்கன்னா, ஒரு அரசு கட்டடத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுதான் இப்போ பிரச்சனை. எந்த அரசு கட்டடம் பார்த்திங்கன்னா, நம்ம புது பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே பேக் சைடு பெரிய இடம் இருக்கும். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதில் ஸ்மார்ட் சிட்டியில் முத்தமிழறிஞர் கருணாநிதி அரங்கன்னு ஒன்று பெருசாக கட்டினாங்க. நான் இருக்குங்களா, ஒரு 60 கோடி செலவில் கட்டினாங்க. அங்கே இந்த கட்சி மாநாடு மையம்னு ஒன்று திறந்து வச்சாங்க. அதாவது இந்த கட்சிகள் மாநாடுலாம் நடத்தலாம், ஒரு 500 பேருக்கு மேலே அமர்ற மாதிரி ஒரு பெரிய அரங்கம். திராவிடர் கழக மாநாடு கூட அங்கே தான் நடந்துச்சு. முதலமைச்சர் கூட பங்கேற்றுக்கிட்டார். அதுக்கப்புறம் மக்கள் பயன்பாட்டுக்கு சுப நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் வாடகைக்கு விடுற மாதிரி இருந்தாங்க. ஆனால் அது இப்போ சரியாக போகல. அது அப்படியே தான் இருந்துச்சு. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அந்த வழியாக போகும்போது எதுவுமே எல்லாம் நடக்கிற மாதிரி தெரியல. இதனால் மாநகராட்சி நிர்வாகமும் மேயர் எல்லாம் முடிவு பண்ணி தனியார் திரைப்படத்துக்கு, ஏன்னா தஞ்சாவூரில் இப்போ தேட்டர் வேறு இல்லை, அதனால் திரையரங்கத்துக்கு வாடகைக்கு விட்டாங்க. மாதம் 25 லட்ச ரூபா வாடகை, 3 கோடி ரூபா அட்வான்ஸு, ஒரு மாதம் வாடகை கொடுத்துடணுமா, மொத்தம் 6 கோடி ரூபா வாங்கிட்டு கொடுத்துட்டாங்க. இவங்களும் பல கோடி ரூபா போட்டு செலவு பண்ணி இன்டீரியர் எல்லாம் முடித்து தேட்டரே முடிஞ்சு மீடியாக்களுக்கெல்லாம் போட்டு காட்டிட்டாங்க. இந்த நிலையில் என்ன எதிர்ப்பு சொல்கிறாங்கன்னா, இது எப்படி மக்கள் பயன்பாட்டுக்கு உள்ள அரங்கத்தை நீங்கள் எப்படி தனியாருக்கு கொடுக்கலாம், திரையரங்கத்துக்கு கொடுக்கலாம் அப்படின்னு இப்போ எதிர்ப்பு தெரிவித்து சின்ன கட்சிகள் ஆரம்பிச்சிருக்காங்க. பிரதான ஆளுங்கட்சி தான் கலைஞர் கருணாநிதி அரங்கன்னா அது திமுக ஒன்றும் எதிர்ப்பு சொல்லல, பிரதான எதிர்கட்சி அதிமுகவும் எந்த எதிர்ப்பும் தெரியல. சின்ன கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இதுக்கு எதாவது உள்நோக்கம் இருக்குமா என்னன்னு தெரியல. இதை ஆரம்பத்திலே சொல்லலாம். எல்லாம் கம்ப்ளீட் ஆகி இப்போ மீடியாவுக்கு வெளில வந்த பிறகு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு சின்ன விஷயந்தான். இதெல்லாம் எப்படியா இருந்தாலும் எல்லாம் சால்வ் ஆகிடும். பொங்கலுக்கு அந்த திரையரங்கம் ஓப்பன் ஆகிடும். அதில் பார்க்கலாம். என்ன எபிக் ஸ்க்ரீன்னா என்னென்னா, க்யூப்னு போடுவாங்க பார்த்துருப்பீங்க தேட்டரில். அவங்களோட ஸ்க்ரீன் தான் எபிக்கு. அவ்வளோ பிரம்மாண்டமான ஸ்க்ரீன் இருக்கும். என்ன டிக்கெட் மட்டும் ஒரு 300 ரூபாய்க்கு மேலே இருக்கும். இருந்தாலும் இந்த டெல்டா மாவட்டத்துக்கு இதெல்லாம் பெரிய வரப்பிரசாதம். நம்ம இது மாதிரி படங்கள்லாம் பார்க்கணுன்னா ஒன்று சென்னை போகணும், இல்லை மும்பை போகணும். அது மாதிரி ஆளுங்களுக்கு நம்ம தஞ்சாவூர்லேயே இதெல்லாம் வருது அப்படிங்கிறது தஞ்சை மாவட்ட மக்களுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டத்துக்கு இது பெரிய ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இந்த மகிழ்ச்சியும் ஆர்வத்தோடய நம்ம இருக்கும்போது இது மாதிரி ஒரு எதிர்ப்பு வரும்போது சின்ன சலசலப்பை ஏற்படுத்துது. இந்த எதிர்ப்புலாம் கண்டிப்பாக சால்வ் ஆகிடும். ஏன்னா அதே பேரில் தான் இந்த அரங்கம் செயல்படும். முத்தமிழறிஞர் கருணாநிதி அரங்கங்கிறது அது அப்படியே தான் இருக்கும். அதில் வெற்றி ஸ்கொயர் அப்படிங்கிற தேட்டர் இப்போ நடத்த போகிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக பொங்கலுக்கு நம்ம எதிர்பார்ப்போம். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப்.